எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு புளியோதரை செய்ய போகிறேன். அது அது கோவிலெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த பிராமின்ஸுங்க அவங்கெல்லாம் சூப்பராக செய்வாங்க அந்த புளியோதரை ரைஸு. நான் அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு இது காமிக்கிறேன். 4 பேருக்கு தேவையானது, 4 பேரில் ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ அரிசிக்கு நான் 50 கிராம் புளி, இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாம் ஊறுது. 50 கிராம் புளி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டு இது நல்லா ஊறுது. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இவ்வளோ இது தாளிப்பு கொடுக்கறதுக்கு இது வச்சுருக்கேன். திரும்ப சொல்கிறேன். காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். இது நல்லா இந்த ஃப்ளேவர், நல்லா அது புளிக்கரைச்சி நல்லா கொதித்து நல்லா இதுவாச்சுன்னா அந்த வெந்தயம் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு அது தேவையானது. அது கூட நம்ம என்னென்ன போடணுன்னா, இது மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள். அதில் 3 நம்பர் நான் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கனால சும்மா ஒரு அரை ஸ்பூனு நான் இதில் போடுறேன். இந்த புளிக்கரைசலில் நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் இது வீட்டில் நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி இது ஒரு 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். அது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் இது வெந்தயமும் தனியாவும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்குது. வெந்தயமும் தனியாவும் பொடி பண்ணி வச்சுருக்கு. அது 1 ஸ்பூனு. இந்த புளிக்கரை இதுவிலே நான் அதில் 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தேவையானது வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கோங்க, வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுங்க. நாட்டு சக்கரை நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு தேவையானது, இந்த புளி சாதம் செய்கிறதுக்கு தேவையானது இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை கரைச்சி அதுக்கப்புறம் இதை நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு, இப்போ இந்த பொருள்லாம் நம்ம போட்டாச்சு. உப்பு இல்லை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை தாளிப்பு கொடுத்துட்டு இதை கரைச்சல் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா 50 கிராம் புளி, ஒரு 5 பேர் நல்லா சாப்பிட்லாம். அது 1/2 கிலோ அரிசிக்கு நான் அது செய்கிறேன். நான் இப்போ இந்த புளி அப்படியே கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் காயுதுப்பா, எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு சட்டி காயுது. இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே நம்ம இதில் போட்டு நல்லா பொரிச்சிடுவோம். நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சோடனே இதை கரைச்சி வச்சுருக்கேன், இந்த விழுது. அதுக்கப்புறம் அதில் ஊற்றிடலாம். இது நல்லா பொரியணும். கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வெந்தயம் எல்லாம் போட்டிருக்குது. இது நல்லா பொரியணும். ரொம்ப சேவக்க விட்டுட்டா நல்லா இருக்காது. இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நல்லா பொரியுதுப்பா, நல்லா வேர்க்கடலை. முந்திரி வேணாலும் கூட நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். அது கடுகு எல்லாம் நல்லா சவந்து வருது. இப்போது நம்ம அது புளிக்கரைசலை ஊற்றிட்டு கொதிக்க நல்லா சுண்டி நம்ம சாதம் போட்டு கலர்ற வரைக்கும் அது வந்துடணும். அவ்வளோதான். இப்போது கடலைப்பருப்பு, வேர்க்கடலாம் நல்லா சவந்து வந்துட்டோம், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுப்பா. இப்போது நம்ம அந்த தேவையான கரைசலை இதில் ஊற்றிடலாம். இப்போது நல்லா கொதிக்கணும். இப்போது நல்லா ஊற்றியாச்சு. இது இப்போ நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்தோன்னா நம்ம சாதம் வச்சு கலரிடலாம். இப்போ நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். நல்லா புளிக்கரை கிரேவிப்பா நல்லா கொதித்து நல்லா நம்ம சாப்பாடு போட்டு கலர்றதுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் நல்லா மேலே நல்லா கவ்வி
நல்லா கிரேவியாக நல்லா திக்காக வந்துச்சு. இது 4 பேருக்கு தேவையானது, 1/2 கிலோக்கு தேவையானது தான் பண்ணேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பாருங்கள் மேலே வரும். நல்லா இந்த மாதிரியான பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெருங்காயம் போட்டுக்கணும். இதுதான் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டால் தான் அந்த புளி சாதத்துக்கு அந்த ஹைலைட்டு. இப்போ வந்து பெருங்காயம் போடணும். பெருங்காயம் எடுத்துக்கிறேன்ப்பா. இப்போது லாஸ்ட்டாக நம்ம இப்போது கட்டி பெருங்காயம் வேணாலும் கூட நீ முன்னாடியே போட்டுக்கலாம். இருந்தாலும் லாஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாசனை நல்லா, அந்த பெருங்காயம் நல்லாயிருக்கும். இது புளி சாதத்துக்கு பெருங்காயம் தான் ஹைலைட்டு. நல்லா வாசனையாக, நல்லா மணமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் எல்லாமே கலந்தாச்சு. இது பாருங்கள், இதோட சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போது சாதத்தை வடித்து இப்போ நான் உங்களுக்கு கலரி உங்களுக்கு காமிக்கிறேன். இது 4 பேருக்கு தேவையானது 50 கிராம் புளி தான் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது 50 கிராம் புளி தான் 4 பேருக்கு தேவையானது. 1/2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ சூப்பராக எண்ணெயாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வச்சுட்டு நான் கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த புளி கரைசலை இந்த சாப்பாட்டில் வெடித்த சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த வெடித்த சாப்பாட்டில் இந்த புளி கரைசலை நம்ம ஊற்றி அதுக்கு தேவையானதை நம்ம இப்போது கலருவோம். இப்போது கூட இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவைன்னா ஊற்றிக்கலாம். நான் நிறைய ஊற்றிட்டேன். இப்போ தேவையில்லை. நீங்கள் வேணும்னா நல்ல எண்ணெய் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இந்த சாப்பாட்டு சூடு சாப்பாட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கினா சூப்பராக நல்லாயிருக்கும். நான் இப்போ கலரி காமிக்கிறேன் சாப்பாடு. இப்போது சாப்பாடு நல்லா இப்போது கலரிட்டேன்ப்பா. இப்போ ஈவனாக ஃபுல்லாக கலரி வச்சுட்டேன். இப்போ சாப்பாடு அவ்வளோதான். இதுதான் புளி ரைஸு, புளி சாப்பாடு. இதுதான் இது நம்மளுக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இதுதான் இந்த பிராமின் வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா, புளியோதரை. இதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.